ஆசீர்வாதத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலத்த கரம் உங்கள் மேல் இறங்கி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கைட்டு செய்யும் எந்த வேலைகளையும் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை பாருங்கள். தேவன் தெரிந்து கொண்ட ஆபிரகாமை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொன்ன செய்தி, அது உங்களுக்கும் நமக்கும் இன்றைக்கும் அப்படியே நிறைவேறும் ஒரு செய்தியாகும். ஆதியாகமம் 18:17. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும், எத்தனை அற்புதம் என்று கவனித்து பார்த்தீர்களா? ஒருவனை தேவன் இந்த உலகத்தின் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கேடுபாடுகளிலிருந்தும் இந்த உலகத்தினுடைய சகல விதமான மாய்மால கற்றிலிருந்தும் பிரித்தெடுத்து இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவி இயேசு கிறிஸ்து ஆவியால் அவர்களை பலப்படுத்தி தேவன் அவர்களை தன்னுடைய பரிசுத்த ஜனமாக நிறுத்துகிறார், ஆபிரகாமை போல. ஆக அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமுக்கு தேவன் என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமிலிருந்து பலத்த ஜாதிகள், இந்த உலகம் முழுவதும் நிரம்பும் பலத்த ஜாதிகள் வரப்போகிறது. அதோடு மாத்திரமல்ல, ஆபிரகாமிலிருந்து அந்த பலத்த ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட இனங்களாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். எளியவர்களை சாம்பலிருந்தும் குப்பையிலிருந்தும் தெரிந்து கொள்கிற தேவன், சிறியவர்களை தூசிலிருந்து தெரிந்து கொள்கிற தேவன், இக்கட்டிலிருந்து மரணக்குழியிலிருந்து பாதாள பிடியிலிருந்தும் இதோ பலவிதமான தரித்திரத்தின் பிடியிலிருந்தும் சாபத்தின் பிடியிலிருந்தும் தான் இன்றைக்கும் தேவன் நம்மை போல ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்து கொள்கிறார். அந்த தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? அதைத்தான் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமினுடைய சந்ததி பலத்த இனங்களாக, இந்த உலகம் முழுவதும் நிரம்பும் இனங்களாக அது தேவனால் பெருகப் போகிறது. அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் உலகத்தில் மற்ற எல்லா ஜாதி ஜனங்களை விடவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி பெரிய ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியாக அவர்கள் இருப்பார்கள் என்று தேவன் அந்த உயர்ந்த உன்னதமான பரலோக தரிசனத்தோடு தான் அவர் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்கிறார். என் அருமையானவர்களே, உங்களை பலத்த இனமாக மாற்றுகிற தேவன் உங்களுடைய சந்ததியை, தலைமுறைகளை, வம்சத்தை பெருக வைக்கிற தேவன் ஆசீர்வாதத்தில், பொருளாதாரத்தில், நிலபுலன்களில், சந்தோஷத்தில், சமாதானத்தில், ரட்சிப்பின் மகிழ்ச்சியில், அபிஷேக மகிழ்ச்சியில் பெருக வைத்து கொண்டே இருக்கிறவர் தேவனாய் கர்த்தர். ஆகவே அந்த ஆபிரகாம் தன்னைத்தான் முழுவதும் தேவனுடைய திட்டத்திற்கு அர்ப்பணித்து தேவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்தது போல நீங்களும் நாமும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து கிறிஸ்து இயேசு வழியாக பிதாவாகிய தேவனை எப்பொழுதும் நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களும் நம்மை தலைமுறைக்கும் உயர்த்த முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. அது கர்த்தராலே முடியும், அது தேவனால மாத்திரம்தான் முடியும். ஆகவே நீங்களும் நாமும் இந்த உலகில் உள்ள எல்லாரையும் காட்டிலும் மேலான இடத்தை நமது வாழ்க்கையில நம் ஆண்டவராக இயேசுவுக்கு தர வேண்டும். மேலான மகிமையை அவருக்கே தர வேண்டும். மேலான புகழை, மேலான மகத்துவத்தை, மேலான ஆராதனையை நம்மையே நாம், நமது குடும்பங்களை, நமது பிள்ளைகளை ஆண்டவராக இயேசுவினுடைய மகிமைக்கு அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பெருக வைக்கிறவர், ஆசீர்வாதத்திலும் அடையாளங்களிலும் நம்மை உயர்த்துகிறவர். அர்ப்பணிப்போமா? உயிருள்ள காலமெல்லாம் ஆண்டவராக இயேசுவே, நாங்கள் உமக்கே சொந்தம். உம்முடைய சித்தப்படி எங்களை பெருகவையும், எங்களை ஆசீர்வதியும், எங்கள் வம்சங்களை உயர்த்தும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா?
நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள நேச கர்த்தாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களை இன்றைக்கும் இருளிலிருந்தும் அந்தகார குடியிலிருந்தும் பாதாள பேயின் பிடியிலிருந்தும் பீடை சனியிலிருந்தும் பாவ கட்டிலிருந்தும் எங்களை நீர் பிரித்தெடுத்தீர். எங்கள் வம்சங்களை ஆண்டவரே மணலத்தனையாய் பெருக வைக்கிற தேவன். எங்கள் தலைமுறைகளை நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் தங்களை முழுவதும் உமக்கு அர்ப்பணித்து உம்முடைய அநாதி திட்டத்தை அவர்கள் வழியிலே காணும்படி செய்தருளும். ஆசீர்வாதத்தை ஆண்டவரே சந்ததி சந்ததியாக நீர் கொடுத்து மகிமை அடைவீராக. உம்மையே எங்கும் உயர்த்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.